நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா, என்னதெல்லாம்? Are you leaving? ஆமா அஸ்வின், ஐ மீன் நான் கண்டிப்பா போய் தானே ஆகணும். இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? Lavanya, you don't have to. Lavanya, I'm sorry. என்னால தானே உனக்கு இப்போ இந்த தேவையில்லாத. நோ அஸ்வின், உனக்கு எது சரின்னு பட்டதோ அதானே நீ செஞ்ச. இன்ஃபேக்ட் உனக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியது நான் தான். உன் மனசுல இருக்கிறத நீ என்கிட்ட சொல்லிட்ட, எதையும் மறைக்கல. ஆனா இந்த மாதிரி நீ ப்ளீஸ் எதுவும் பேசாத. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம். முதல்ல அஜய் பிரியாவோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடியட்டும். அஸ்வினியா, உங்க 2 பேருமே பாட்டிமா கீழே வர சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்க வரோம்னு சொல்லு. சரி. அஸ்வின், நீ கீழே போ, நான் அப்புறமா வரேன். இல்ல, நாம சேர்ந்தே போலாம். இதெல்லாம் நீ தனியா செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. We'll do this together. வா போலாம். வாங்க வாங்க வாங்க. இருங்க இருங்க. கடவுளே, நான் அரிசி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஓ, என்னங்க, நான் அரிசி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வாங்களே. இப்ப உள்ள வாங்க. நல்லா இருமா. அம்மா சுருதி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு கூட வரலையா? அது பாட்டி, ஸ்ருதி அதை பத்தி என்கிட்ட நேத்தே சொல்லிட்டாங்க. அவர் எங்கேயோ கொஞ்சம் வெளியே போயிருக்காரா, அதனால அவரால் எனக்கு வர முடியாதா? ஓ, அவரும் கூட வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மொத்த குடும்பமும் ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி.
எப்படியும் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவர ரொம்ப பெரிய விஷயத்தை அவர் வாழ்க்கையில இழந்திருக்காரு. அவரு ரொம்ப அன்லக்கி ஃபிலம். உங்களை போய் அவரு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. புலப்பழமா? ஸ்ருதி ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் ஸ்ருதி. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, உங்க மனைவிக்கு தான் நீங்க சொல்லணும். உங்களை மாதிரி ஒருத்தர் அவங்க நம்புறாங்களா, அதனால. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பயந்து போய் வாயை மூடிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அஞ்சலியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லாம இருக்கேன். ஆனா இதுக்கு மேல நீங்க தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பத்தி எல்லா உண்மைகளையும் மத்தவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஆனா ஸ்ருதி, என் பக்கத்துல வராதீங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. உங்களை பிரியாவோட குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. இவங்க தான் நம்ம பிரியாவோட குடும்பம். இவங்க எல்லாரும் கூட கோயம்புத்தூர் ஆளுங்க தான். என் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்கு தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாப்பிள்ள? எப்ப இவங்களை பார்த்தாலும் சரி, ஒரு விஷயத்துக்காக இவங்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இவங்க ரெண்டு பொண்ணுகளையுமே நல்ல குணமுள்ள பொண்ணுகளா நல்லபடியா வளர்த்திருக்காங்க. எந்த வீட்டுல இப்படி ஒரு நல்ல வளர்ப்பு கிடைக்குதோ அந்த வீட்டு பசங்களால நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வேணும்னா எங்க மாப்பிள்ளை எடுத்துக்கங்க. இவரு பெரிய லாயர், கோர்ட்ல எல்லாருக்கும் நியாயத்தை வாங்கி தரவரு. நான் சொன்னது சரிதானே மாப்பிள்ள? உண்மையை சொல்ல போனா எங்க மாப்பிள்ளை எங்க கூட ரொம்ப நேரம் இருக்கிறதே கிடையாது. அவர் எங்க கூட இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அவர் எப்ப வந்தாலும் இந்த வீடு சந்தோஷத்துல நிரம்பி போயிடுது. பாட்டி, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது இப்ப ஆரம்பிக்க போகுது. வாங்க போலாம். வாங்க பாட்டி. வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்ல மனோரமா, உன் மருமக பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா. இவ வந்தா வீட்டுக்கலையே அழகாயிரும். ஹலோ, ஹாய், பாய் பாய். ரியலி? எங்க பிரியாவை பத்தியா பேசுறீங்க? என் தம்பி பொண்ணு பிரியா என்ன மாதிரியே தான். அதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கான்னு நினைக்கிறேன். அவ கொஞ்சம் கொஞ்சம் அவளோட அத்தை மாதிரி தான். ஆமா, இவங்க யாரு? இவங்கதான் பிரியா இருக்கல, பிரியாவோட அத்தை.
வணக்கங்க. அத்தை, இந்த பின் வணக்கங்க. வணக்கம். நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா உங்க குடும்பத்துக்கு டெக்ஸ்டைல்ஸ் மில் ஒன்று இருக்காமே. இந்த சிக்கன் கறி ஒர்க் எல்லாம் பண்றாங்க. பெரிய பிசினஸ். அப்படிங்களா? இல்லங்க, அது எங்க அத்தையோட வியாபாரம் தான். ஒரு சின்ன கடை இருந்தது, ஆனா இப்போ அதையும் மூடிட்டாங்க. நாங்க ஆரம்பிச்ச வியாபாரம் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா தான் போச்சு. ஆனா என்ன செய்யறது, கடவுள் விருப்பப்படித்தானே நடக்கும். அப்படின்னா கோயம்புத்தூர்ல எங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. ஆனா அப்பா உடம்பு சரியில்லாம போனதால அவரால் கடையை பார்த்துக்க முடியல. எல்லாமே கடவுள் இஷ்டப்படி தானே நடக்கும். ஆமாமா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம கையில என்ன இருக்கு? பிரியாவை மேல ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. அங்க லாவண்யா இருக்காங்க. போயிடுங்க. வரேங்க. வணக்கம். பேசிட்டு இருந்தது வரேன். அக்கா, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ரூம் மேல இருக்கு, நீங்க போங்க. இத பாருங்க சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கொஞ்சம் வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். என்ன? ஏன் தேவையில்லாம இவங்க கிட்ட பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு பெரிய பெரிய மில் இருக்கு, அப்புறம் சிக்கன் கறி வியாபாரம் இருக்குன்னுலாம் ஏன் சொல்றீங்க? ஹலோ, ஹாய், பாய் பாய். வேற என்ன பண்ண சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வர போற மருமகளோட ஃபேமிலி ஸ்வீட் விக்கிறவங்கன்னு சொல்றீங்களா? இத பாருங்க, இத சொல்றதுக்கு வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா எனக்கும் சரி, என் குடும்பத்து பேர்லயும் சரி, நிறைய மரியாதை இருக்கு. அதை புரிஞ்சுக்கங்க. மரியாதையா? ஹலோ, ஹாய், பாய் பாய். அது எதுக்காக? நான் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? என் வீட்டுக்கு வர போறவன் நிறைய பணம் சொத்தோட வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க என்னடான்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மொத்தமா 4 பேரு கூட இல்ல, பாய் பாய் சொல்றதுக்கு கூட ஆள் இல்ல. என்ன சம்பந்தி, என்ன பேசுறீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. சம்பந்தியம்மா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? இனிமே இந்த ஹலோ, பாய் 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 எல்லாம் விட்டுடுங்க. என்ன மாதிரி நீங்களும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. புரியுதுங்களா? நான் வரேன். நீங்க சாப்பிடுங்க. அது சரி, அந்த பொண்ணோட அத்தைக்கு வாய் கொஞ்சம் நீளம் நினைக்கிறேன். அது சரி மனோரமா, இந்த வீட்டுக்கு வர மருமக பெரிய பணக்காரி, பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு வேற சொன்ன. பெரிய குடும்பம், பெரிய வசதி எல்லாம் விடு. இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கால்ல? ஆமாமா, எனக்கும் அந்த பொண்ணை பார்த்தா அப்படிதான் தோணுது. அந்த பொண்ணோட குடும்பம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அத்தையை விட்டு மாமியார அசிங்கப்படுத்த நினைக்கிறா. அவ நல்ல பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறா. இது சரியா? ஹலோ, ஹாய், பாய் பாய். என்னோட விருப்பம் இல்லாம எங்க வீட்ல எதுவுமே நடக்காத, புரிஞ்சுதா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களை முதல் தடவையா சந்திச்சப்போ உங்களுக்கு கல்யாணத்து மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இது உங்களுக்காக. என்ன இந்த கிஃப்ட் எனக்காகவா? இல்ல, அது உங்க 2 பேருக்கு கொண்டு வந்தேன். இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ல. இல்ல, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு. கங்க்ராட்ஸ், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
உங்க நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்துக்கும் வாழ்த்து சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி உறவுகள் மேல நம்பிக்கையே இல்லை. அப்படி இருக்கிற நீங்க உங்க தம்பியையும் என் அக்காவையும் சேர்த்து வச்சீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சுக்க போறீங்க. ஸ்ருதியம்மா, உங்களை பிரியாம்மா கூப்பிடுறாங்க. உங்களையும் லாவண்யாவையும் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வரேங்க. இத சரி பண்ணிட்டல ஸ்ருதி. இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி பண்ண போற? சின்ன வயசுல நீங்க எப்பவும் ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் என்ன ரெடி பண்ணி அனுப்புவீங்கல்லக்கா, அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களை ரெடி பண்ண போறேன். ஸ்ருதி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? அந்த ஷாம பத்தி அட, இந்த லாவண்யா எங்க போனாங்க? அஞ்சலி லாவண்யா இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரெடியானாங்களா இல்லையா? அக்கா, உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நட்டுப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா கீழே வா, அக்கா வர சொன்னாங்க. அட லாவண்யா, என்ன இது? நட்டுப்புறம் சீக்கிரம் வா. வர லாவண்யா. இன்னைக்கு எல்லாமே அவசர அவசரமா செய்வீங்க. என்ன நிச்சயதார்த்தம் சீக்கிரமா முடியணும்ல? நட்டுப்புறம் கீழே போலாமா? ஒரு நிமிஷம். இது உங்களுக்காக. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? உங்ககிட்ட இந்த மாதிரி பொருள் நிறைய இருக்குன்னு தெரியும். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. இந்த ஸ்ருதி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கொடுக்கறா. இது தங்கம் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது தங்கம் கிடையாது. ஒண்ணு தெரியுமா நட்டுப்புறம், தங்க கம்மலை விட இது ரொம்ப காஸ்ட்லி. நான் எங்க இருந்தாலும் சரி, நான் இதை பத்திரமா பாத்துக்குவேன் ஸ்ருதி. என்னது? என்னை விட்டு எங்கேயோ தூரமா போற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க தானே இருக்க போறீங்க. நீங்களும் என் அக்காவும் இங்க சேர்ந்து இருக்க போறீங்க. நான் ஒரு விஷயம் கேக்கட்டா? நீங்க ஏன் நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கல நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இந்த ட்ரெஸ் நல்லதா இருக்கு. என்னாச்சு? பிரச்சனை எதுவும் இல்லையே? ஸ்ருதி, போலாமாக்கா? போலாமா? ஸ்ருதி, நீ முதல்ல போ, நான் அப்புறமா வரேன். சரி.
அஸ்வின் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஐ எம் ஃபைன்.